டெக்னோ கார்த்தி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்க்டினோட ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து லிங்க்டினை வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக மாற்றினா அது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லிங்க்டினில் வந்து வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ரீமியம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லிங்க்டின் அப்படின்னா என்ன பிளாட்ஃபார்ம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்கே வந்து ஒரு கம்பெனியாக போய் வேலை தேடுறதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து தேடிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால வேலையும் நம்ம ஆன்லைன்லேயும் தேடிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு கம்பெனிக்கு மெயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா கம்பெனியும் ஒரே ஆப்பில் இருப்பாங்க, ஒரே பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கம்பெனிஸோ இல்லை நீங்கள் யாரையாவது வேலை கொடுக்கணும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, கஸ்டமர்ஸ் வேணும், இல்லைனா வேலைக்கு ஆள் வேணும், நீங்கள் வேலைக்கு போகணும், எல்லா விஷயமே வந்து பார்த்தா லிங்க்டின் மூலமாக பண்ண முடியும். லிங்க்டின் மட்டும்தான் ஒரே பிளாட்ஃபார்மா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நௌக்கரி அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்குது. இப்போது இந்த இதில் லிங்க்டின் நீங்கள் நார்மலாக யார் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ், ஸ்கூலு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறது ப்ரொஃபைலே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்யூம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பில்ட் பண்ணி வச்சதும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி சொல்லலாம், லைக் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ், அதாவது இதில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பெருசாக இருக்காது, கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுதுன்னா, லைக் அவங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கனெக்ஷனாக மாறிடும். அவங்களும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஒரு கனெக்ஷனாக மாறிடும். அந்த மூலியமாக சப்போஸ் இப்போ நம்ம ஒரு கம்பெனியை வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த கம்பெனி ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து பெரிய விஷயம், அதாவது நீங்கள் வந்து இப்போது பேசிக் அக்கௌண்ட்டு, அதாவது ப்ரீமியமே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஜாப் வந்து பார்த்தா கெட் பண்ண முடியாது. அதாவது எந்த லெவல்னா, இப்போ ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு பேசிக் அக்கௌண்ட் இருக்குது. பேசிக் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு வேலையை தேடுறத விட ப்ரீமியம் அக்கௌண்ட் மாற்றிட்டு ஒரு வேலை தேடினீங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைக் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம்ன்றதை விட இதை விட ஈஸியாக கிடச்சுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்டின் ப்ரீமியம் வந்து வேலை செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து ஒருத்தருக்கு வேலையும் கொடுக்க முடியும், நீங்களும் வேலைக்கு போக முடியும். அதுலேயே வந்து பார்த்தா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கேரியர், ஒன்று வந்து பார்த்தா பிஸ்னஸ். இதில் வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியாக எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தா போய்கிட்டே இருக்கும். ரொம்ப டீப்பாக தான் போக தேவையில்ல. லைக் நம்ம வந்து மேலாக நார்மலாக டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடலாம். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் அக்கௌண்ட்டில் வந்து உங்களால் வேலை வந்து பார்த்தா டக்குன்னு தேட முடியாது. டக்குன்னு தேட முடியாது மீன்ஸ் உங்களால் வந்து ஒரு ஜாப் வந்து எப்படி சொல்கிறதுனா போய் லைக் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களால் லைக் வேலை இருக்குன்னு தான் பார்க்க முடியுமே தவிர அந்த வேலையை வந்து உங்களால் எடுக்க முடியாது ஆன்லைன்லேயே அந்த ஆப்லேயே. இஃப் சப்போஸ் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்தா வெரிஃபைடாக தான் இருக்கும். அண்ட் வெரிஃபைடாக இல்லாமல் அது இல்லாமல் நீங்கள் வந்து காசாக கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஏதாச்சும் பதில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்மான ப்ரீமியம் கிடைச்சது வேலை கிடைக்கும் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியை வந்து போய் டேரெக்டாக ஒரு மெசேஜோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது இன்மெயில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, லிங்க்டின் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்மெயில்ஸ் என்னன்னு தெரியும். லைக் நீங்கள் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறது அதாவது பார்த்தா இன்மெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களால் பண்ணி நீங்கள் வந்து வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் நினச்ச எல்லாருக்கும் உங்களால் வந்து மெசேஜ் பண்ண முடியாது. எப்படின்னா, இப்போ வந்து எனக்கும் அவருக்கு கனெக்ஷனே இல்லை. நான் வந்து பார்த்தா உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நான் உங்களை வந்து வேலை கேட்குறேன் அப்படின்னா ஐ கேன் மெசேஜ் யூ ரைட். ஆனால் இது வந்து பேசிக் அக்கௌண்ட்டில் உங்களால் பண்ண முடியாது. அந்த பேசிக் அக்கௌண்ட்டில் எவனே தெரியாத ஒருத்தன் உங்களால் மெசேஜ் பண்ணி வந்து வேலை கேட்க முடியாது. ஆனால் ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியும். யாருனே தெரியாத ஒரு பர்சன்ட்டை நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும் இல்லை அவங்கள்ட்ட கனெக்ஷன் வச்சிருக்கணும் கூட அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் கேட்கலாம். விஷயம் என்னன்னா, உங்களால் வந்து பீப்புள்ஸ் ஹையர் பண்ண முடியும். லைக் கேரியர், பிஸ்னஸ் ரெண்டு சைடு இருக்கும். ஸோ கேரியர் அப்படின்னா நீங்கள் வேலை தேடுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் லைக் ரெக்ரூட்டர்ஸ் நீங்கள் வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம்லேயே வந்துடும். நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் போகணும் அப்படிமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை தேவையா, லைக் யாராவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா வேலை தேடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக லேர்னிங் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் பேசிக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா லிங்க்டின் லேர்னிங் அப்படின்னு தனியாக ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் எதுக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் லைக் இப்போ நீங்கள் ஆன்லைனில் படிக்கிற என்ன வித கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே வந்து லிங்க்டின்லேயே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து சர்டிஃபைட் கோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் என்ன கோர்ஸ் நீங்கள் வந்து அதில் சர்ச் பண்ணாலுமே உங்களால் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பைத்தான் படிக்கிறீங்கன்னா அந்த பைத்தான் அந்த ஆப்பில் லைக் லிங்க்டின் லேர்னிங்கில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து பைத்தானுக்கு தனியாக வந்து சர்டிஃபிகேட் வாங்க முடியும்.
இதே மாதிரி அதாவது இது எப்படின்னா நீங்கள் பேசிக் அக்கௌண்ட் வச்சு பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து லேர்னிங் பண்ண முடியும். லைக் என்ன கோர்ஸாக இருந்தாலும் உலகத்தில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த லேர்னிங்கில் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆக்சுவலாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே வந்து 1 hour 2 hour வீடியோ மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் முடிச்சு நீங்கள் வந்து அதில் சர்டிஃபிகேட்ஸும் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் ஹோல்டராக தான் இருக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரீமியம் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலை யார் யார் பார்த்திருக்கா, எத்தனை பேர் பார்த்திருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். எத்தனை பேர் பார்த்திருக்கான்றத விட யார் யார் உங்கள் ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணியிருக்கா அப்படின்றது எல்லா விஷயமே வந்து லிங்க்டின் ப்ரீமியம் வந்து காட்டும். அண்ட் அதே மாதிரி இதில் இப்போ வந்து சர்ச் ஃபில்டர்ஸ் ஒன்று இருக்கும். லைக் சர்ச் ஃபில்டர்ஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுனா ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சர்ச் பண்ணுவீங்க. பட் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் எந்த மாதிரினா ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட், அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைன் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் அந்த டொமைன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க தனியாக எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட சைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பீப்புள்ஸோடைய ஒரு ரெக்ரூட்டர்ஸ், அதாவது ஒரு பர்சனோடைய லொக்கேஷன், இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து எங்கே வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கிறத பொறுத்து எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ஃபில்டரில் வரும். பேசிக் அக்கௌண்ட்டு இந்த அளவுக்கு ஃபில்டர் வராது, ஓரளவுக்கு தான் லிமிட்டடாக தான் வரும். ஆனால் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு யார் வேணும், எந்த லொக்கேஷனில் வேணும், எங்கே வேலை பார்க்குறவங்க வேணும் போதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து சூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு மெயினான விஷயம் என்னன்னா காம்படிஷன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் காம்படிஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய காம்படிஷன் யார் அப்படின்றத கொண்டு வந்து பார்த்தா ப்ரீமியம் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு காம்படிஷன் யார், அவங்க வந்து என்னென்ன வச்சுருக்காங்க, லைக் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற கொண்டு எல்லாமே வந்து உங்களால் லிங்க்டின் ப்ரீமியம் அக்கௌண்ட் மூலயமா பார்க்க முடியும். வீடியோவில் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, அதாவது ப்ரீமியமுக்கும் பேசிக்கும் இம்ப்ளிசிட் இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அஸ் பர் எஜுகேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கோர்ஸுக்குமே அவங்க சர்டிஃபிகேட்டாக தராங்க. விச் மீன்ஸ் நம்ம தனித்தனியாக வந்து காசு கட்டணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாக ஒரே இதில் கிடச்சிருது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஜாப்ஸுமே வந்து பார்த்தா கிடைக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து எடுக்கவும் முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தா கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியும். அந்த நேவிகேட்டர் சேல்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தா இருக்கும். அது மூலயமா வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் வீடியோவில் தான். வீடியோவிலேருந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். உடனுக்குடன் ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாது, வரும், கண்டிப்பாக அது பார்த்தா வரும். சப்போஸ் டவுட் இஸ் ஒர்த் ஆஃப் ஆன்சரிங். வீடியோவில் தான் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவ்வளோதான்.